Hey all, welcome back to my channel. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுண்டலும் அதுக்கப்புறம் பன்னீரும் வச்சு ஒரு சப்ஜி ரெசிபி பார்க்கலாம். ஃபார் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தாளிப்புக்கு வந்து சீரகம், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தை விட அதிகமாக வதங்கினா போதும். அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அந்த அரைச்சி நம்ம போட்ட தக்காளி வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் சுண்டி வர டைமில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், வரமிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து சன்னா மசாலா, நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சன்னா மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலாலேயும் காரம் இருக்கும், அதனால் நீங்கள் மிளகாய்த்தூள் அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இது 3மே டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்பைஸை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது வந்து நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அது ஒரு குக் ஆனதுக்கப்புறமா 1 கப் தயிர், 1 கப்பு இல்லை ஒரு அரை கப் தயிர், கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லாயிருக்கும். உங்களோட கிரேவி குவான்டிட்டியை பொறுத்து பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி 2 வெங்காயம் அந்த மாதிரி போடும்போது அரை கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்கிற அளவுக்கு தயிரை வந்து நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டே இருங்க, அது கொதி வர வரைக்கும். கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் விட்டுடலாம், அப்போ தான் தெரியாமல் கரெக்டாக வரும். பயப்பட வேணாம், சட்டுன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் தெரியாது. தயிரை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருங்க. ஸோ தயிர் போட்டு நம்ம தயிர் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நான் சன்னா மசாலா மாதிரி இருக்காது, இல்லை நம்ம பன்னீரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஒரு அரை கப் சுண்டல் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணுங்கள். இது நல்லா கொதிக்கட்டும் அந்த சுண்டல். அதுக்குள்ளே நான் சைடில் பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணி நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவியை பொறுத்தவரையும் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் அது சன்னா தனியாக பன்னீர் தனியாக இருக்க மாதிரி இருக்காது. பன்னீரை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த சம்மரில் எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுட கிரேவி பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. நான் ஒரு 6:30 அந்த ரேஞ்சிலே சப்பாத்தி பண்ணி வச்சுறது டின்னருக்கு. ஆனால் ஒரு 7:30 8 ரேஞ்சில் தான் நான் கிரேவி பண்ணுறது. ஸோ நான் இந்த கல் இருந்ததால் நான் தனியாக வந்து பன்னீரை இப்போ ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கல்லிலேயே. நீங்கள் இல்லைனா இதே பேனில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னொரு பேன் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் கடைசியாக பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சம் இல்லை நான் நிறையவே ஆட் பண்ணியிருப்பேன், கசூரி மேத்தி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான். இதில் நல்லா நீங்கள் கலந்துட்டு ஒரு லைட்டாக கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அதுவே போதும். ஆல்ரெடி குக்டு பன்னீர் வச்ச உடனே சூடு பட்ட உடனே வேகக்கூடிய ஒரு பொருள் தான். ஜஸ்ட் அதோட உப்பு காரம்லாம் லைட்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது கிரேவிக்குள்ளே இருந்தால் மட்டுமே போதும். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி, இது நல்லாயிருக்கும். இந்த சப்ஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சன்னா பிடிக்கிறவங்களுக்கு, பன்னீர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சப்ஜி அண்டு மோரோவர் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் ஒரு கிரேவி செய்யணும், பன்னீர் கிரேவி செய்யணும் அப்படின்னும் போது நம்ம பன்னீரோட ஏதாவது சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அண்ட் தட்ஸ் ஆல். இன்றைக்கி வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.